ஆனால் அது டிடிவி தினகரன் அண்ணன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர், வலிமையான ஒரு தலைவர். அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் சொல்ல கருத்து என்னன்னா, இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சி எப்படி வளர்க்கணும், உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுங்கன்னா, அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டுது. நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுகிறோமோ தவிர, இந்த கட்சி இப்படி இருந்துச்சு 2010 இப்படி 15 இப்படின்னு பேசல. அதனால அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில் தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம். அண்ணன் தினகரன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம்.